வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 3வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் விக்ரமாதித்தனின் மந்திரி பகுசுருதன் எப்படி ஒரு மனிதன் தன் அறிவாற்றலால் ஆபத்துக்களை வெல்ல முடியும் என்பதை அழகாக விளக்கினார். அத்தியாயம் 3. மணிமகுடம் துறந்த மன்னன் கதை. தேவலோகத்திலிருக்கும் அமராவதி பட்டணத்துக்கு ஒப்பான சகல ஐசுவரியங்களோடு கூடிய நகரம் ஒன்று பூவுலகில் இருந்தது. கன்னியாபுரி என்னும் பெயருடைய அந்நகரில் பர்த்ருஹரிராஜன் அரசாட்சி புரிந்து வந்தான். அவனுடைய பராக்கிரமத்தை எதிர்க்கும் சக்தியின்றி மன்னாதி மன்னர்களெல்லாம் அவனிடம் சிறைப்பட்டார்கள். அவ்விதம் சிறைப்பட்ட தங்கள் கணவர்களின் உயிரை மீட்க அரசிகள் கன்னியாபுர பட்டணத்திற்கு ஓடோடியும் வந்தார்கள். அரச சபையிலே மன்னனின் கால்களை பிடித்துக் கொண்டு உயிர் பிச்சை தருமாறு வேண்டினார்கள். ராஜா பர்த்ருஹரியின் பாதங்களில் அவர்கள் தலை வைத்து வணங்கியதால் அவர்களின் நெற்றியில் இடப்பட்டிருந்த திலகங்கள் பதியவே பார்ப்பதற்கு செக்கச் செவேலென்று காட்சியளித்தன. இவ்விதம் பர்த்ருஹரிராஜன் தனக்கு நிகரற்றவனாய் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று ஆட்சி நடத்தி வந்தான். அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனும் விக்கிரமன் என்ற பெயருக்கேற்ப எதிரிகளின் வீரத்தை தன் பராக்கிரமத்தால் கவர்ந்து வந்தான். ராஜா பர்த்ருஹரி கலையுள்ளம் படைத்தவன். இயற்கை அழகின் கவர்ச்சியில் மனதை பறிகொடுத்து விடக்கூடியவன். பெண்ணாசைகளில் அதிக ஈடுபாடு உள்ளவன். அவன் 360 அழகிகளை மணம் புரிந்து தன் அரண்மனை அந்தப்புரங்களை கலைக்கூடமாக்கியிருந்தான். ஆயினும் அவன் தன் பிதாவிற்கு மரண காலத்தில் செய்து கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் தனக்கு பிள்ளைகள் ஏதும் ஜனிக்காதபடி தன் பிரதிஜையை காப்பாற்றி வந்தான். அதற்காகவே மாதவிலக்காகி 14 நாள் சென்ற பிறகுதான் பத்தினிமார்களிடம் அவன் கொஞ்சி மகிழ்ந்திருப்பதை வழக்கமாக மேற்கொண்டிருந்தான். அவனுடைய அந்தப்புர பத்தினிகளில் அவனுக்கு மிகவும் பிரியமானவள் ஒருத்தி இருந்தாள்.